அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். குறைந்த நொடியில் அதிக நன்மைகளை பெற்றுத்தரா மாதிரி நிறைய துவாக்கள் திக்ருகள் சூறாக்களை நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம். இந்த ரமதான் மாதத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சூறா ஒவ்வொரு திக்ரு துவா சொல்லிட்டு எடுத்து ஓதுனாலே போதும். நான் போடுற அந்த வீடியோக்களில் வர துவாவை நீங்கள் ஓதுனாலே போதும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நிறைய நன்மைகளும் உங்கள் கணக்கில் பதியப்படும். உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீர்வதற்கு இந்த ஒரு துவாக்கள் இந்த மாதம் கண்டிப்பாக காரணமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சிறந்த துவாக்களை தான் நான் போட்டுட்டு வரேன் தேர்ந்தெடுத்து. இதை தவிர்த்து அதாவது இந்த துவாக்களை நீங்கள் ஓதிட்டு கூட சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அஸ்தகுஃபிருல்லாஹ் இந்த 5 திக்ருகளையும் ஓத மறக்க வேண்டாம். இந்த 5 திக்ருகளை ஓதாமல் ஒரு நாளை கூட நீங்கள் கடக்க வேண்டாம். ஏன்னா சிறப்பான திக்ருகள் அவை. எத்தனை துவாக்கள் திக்ருகள் நீங்கள் எடுத்தாலும் இந்த 5க்கு ஈடு இணை ஆகவே ஆகாது. ஒரு 100 முறை சொல்லிட்டு நீங்கள் கணக்கு வச்சுட்டு ஓதுனாலே போதும். நிறைய நன்மைகள் ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதை ஓதிட்டு கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவாக்கள் நான் போட்டுட்டு வரல, அதையும் ஓதிட்டு வாங்க. நல்லா துவா செய்யுங்க. துவா செய்வதை நிறுத்த வேண்டாம். அதிகமாக கேளுங்க. சாதாரணமாக நாம் தொழுது வழக்கமாக ஓதுவோம் பார்த்தீங்களா? தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய அந்த 3 திக்ருகள் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், அதை ஓதி நீங்கள் துவா செஞ்சாலே அல்லாஹ் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கேட்கவே வேண்டாம். நம்ம சின்னதாக அமல் செஞ்சாலும் நிறைய நன்மைகள் நம்முடைய கணக்கில் எழுதப்படும். இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப மகிழ்ச்சி அடைவான். நம்ம அல்லாஹிற்காக நோன்பு வைக்கிறோம், நோன்பு வச்சுக்கிட்டு இவ்வளோ துவாக்கள் திக்ருகள் எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி நம்முடைய கஷ்டங்களை தீர்க்காமல் இருப்பான்? அதனால் கஷ்டங்களை நினச்சி கவலைப்படாமல் அதிகமாக அமல்களை செஞ்சு அல்லாஹிடம் அதிகமாக துவா செய்ங்க. இன்றைக்கி நான் சின்னதாக ஒரு துவாவை சொல்ல போகிறேன். இந்த துவாவை ஓதுவதற்கு ஒரு நிமிடம் தான் உங்களுக்கு ஆகும். ஆனால் இதை 10 முறை ஓதுனா எவ்வளோ நன்மைகள்னா 4 கோடி நன்மைகள் நம்முடைய கணக்கில் எழுதப்படும். ஒரு நிமிடத்தில் 4 கோடி நன்மைகள் கிடைக்குதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு ஓதுங்க. ஃபஸ்ட்டு நான் துவா சொல்லிடுறேன். பிறகு இது எத்தனை முறை ஓதலாம், எந்தெந்த நேரத்துலலாம் ஓதலாம் அதை சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இலாஹன் வாஹிதன் அஹதன் ஸமதன் லம் யத்தஹிஸ் ஸாஹிபதன் வலா வலதன் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இலாஹன் வாஹிதன் அஹதன் ஸமதன் லம் யத்தஹிஸ் ஸாஹிபதன் வலா வலதன் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இலாஹன் வாஹிதன் அஹதன் ஸமதன் லம் யத்தஹிஸ் ஸாஹிபதன் வலா வலதன் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை. அவன் ஏகன், தனித்தவன், தேவையற்றவன். மனைவியையோ பிள்ளையையோ எடுத்து கொள்ளவில்லை. அவனுக்கு நிகராக யாருமில்லை என நான் சாட்சி கூறுகிறேன். இதுதான் இந்த துவாவோட பொருள். இந்த துவாவோட பொருளை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ஆழமான பொருள் கொண்ட ஒரு துவா சொல்லிட்டு. அதனால தான் இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குது. 10 முறை இந்த துவாவை நீங்கள் சொல்லிட்டா போதும். 40 மில்லியன் நன்மைகள், அதாவது 4 கோடி நன்மைகள் நம்முடைய கணக்கில் எழுதப்படும். இது எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். இது சொல்வதற்கு ரொம்ப சிரமம் இருக்கா? ஈஸியாக நம்மளால் சொல்லிட்டு போக முடியும். நிறைய பேருக்கு இதை மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஓதிக்கிங்க. ஒரு 10 முறை தொடர்ந்து நீங்கள் ஓதுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆகிடும். ரொம்ப சிரமம்லாம் இல்லை. ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு 10 முறை சொல்லிட்டு ஓதலாம். சஹர் டைமில் எழுந்திருக்கிறீங்களே அந்த நேரத்தில் ஒரு 10 முறை ஓதலாம். இஃப்தார் நேரத்தில் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 முறை ஓதிட்டு பிறகு சூரா இக்லாஸ் ஒரு 3 முறை ஓதிட்டு நீங்கள் துவா செய்யலாம். எவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது பாருங்கள். ஒரு பக்கம் நன்மைகள் கிடைக்குது, இன்னொரு சைடு என்னது, நம்முடைய பிரச்சனைகளும் தீரும்.
இப்போ இது நார்மலாக ஓதுனா இந்த நன்மை, ரமதான் மாதத்தில் வர நாம் ஓதுறோம். ரமதான் மாதத்தில் ஓதும் போது இன்னும் எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும். ரமதான் மாதம் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நிறைய அமல்களை செய்வாங்க, நிறைய திக்ருகளை ஓதுவாங்களாம், குரான் எடுத்து ஓதுவாங்களாம், சதக்கா செய்வாங்களாம். ஏன்னா இந்த ஒரு மாதம் நிறைய நன்மைகள் கிடைக்கப்பெறும் மாதம்ல, அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்காது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது. அந்த 30 நாளும் நமக்கு சிறப்பு தருது. சும்மா ஒரு நாள் வந்துட்டு போல, தொடர்ந்து 30 நாட்கள் நமக்கு இருக்குது. அந்த 30 நாட்களை நம்ம எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யணும். சில பேர் என்ன நினைப்பாங்க, நோன்பு வச்சாதான் நமக்கு பலன் இருக்குது, அப்போ நோன்பு இல்லைனா எதுவுமே ஓத வேணாம் சொல்லிட்டு விட்டுடுவாங்க. அந்த தப்பை என்றைக்குமே பண்ணிடாதீங்க. உங்களால் நோன்பு வச்சுட்டு இந்த மாதிரி துவாக்களை ஓதுவது சிறப்பு. நோன்பு வைக்க முடியாதவர்கள் சொல்லிட்டு இருக்குல்ல, இஸ்லாம் நமக்கு சலுகை தந்திருக்கு, நம்முடைய மார்க்கம் சலுகை தந்திருக்கு. அப்படிப்பட்டவங்க சும்மா இது போன்ற துவாக்களை நீங்கள் ஓதலாம், திக்ருகளை எடுத்து ஓதலாம், உங்களுக்கும் நன்மைகள் கிடைக்கும். அதே போல் மாதவிடாய் பெண்கள் அந்த நோன்பு நேரத்தில் ஓதுவாங்க, பிறகு விட்டுருவாங்க. ஆனால் அப்படி பண்ணாதீங்க. நோன்பு இல்லாத நேரத்திலையும் இது போன்ற துவாக்கள் திக்ருக்களை நீங்கள் எடுத்து தாராளமாக ஓதலாம். அல்லாஹ்விடம் நல்லா துவா செய்யலாம். கண்டிப்பாக உங்களுடைய கணக்கில் நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு நாளை கூட வீணாக்காதீங்க, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இந்த வருஷம் நாம் ஹயாத்தோடு இருக்கிறோம், ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய கையில் இந்த மாதத்தை தந்திருக்கிறான். நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த உலகில் நாம் அனுபவிக்கிற கஷ்டங்கள், இந்த ஒரு வருடம் முழுக்க நம்ம நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்போம்ல, அது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா மாதிரி இந்த ஒரு மாதம் நமக்கு அமைஞ்சிரும். நம்ம எல்லா பிரச்சனைகளும் அல்லாஹ் கண்டிப்பாக தீர்த்து வைப்பான். தொடர்ந்து ரிப்பீட்டடாக நீங்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது. அதே போல் நாளை மறுமையில் சும்மா ஒரே ஒரு நன்மை தான் நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு நன்மை நமக்கு கிடச்சிட்டா நமக்கு சொர்க்கம், அந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான். அப்போ அந்த ஒரு நன்மைக்காக அந்த அளவுக்கு அலையிற மாதிரி இருக்கும். இப்போ இது போன்று துவாக்களை ஊதி எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நமக்கு பயம் இருக்காது. அல்லாஹ் எல்லாத்தையும் பார்க்குறான், நம்முடைய கல்வை பார்க்குறான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாத்தையும் நமக்கு மறுமையின் சேமிப்பாக நமக்கு திருப்பி தருவான். இந்த உலகத்திலையும் நம்ம சிறப்பாக வாழலாம், மறுமையிலும் சிறப்பாக வாழலாம். அதனால் இந்த மாதத்தை வீணாக்க வேண்டாம். நல்ல அமல்களை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமல்கள் செய்யுங்க, திக்ருகள் எடுங்க, துவாக்கள் எடுங்க, குரானை எடுத்து ஓதுங்க. அல்லாஹ்விடம் எல்லா காரியங்களையும் ஒப்படைச்சிருங்க. நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் பொறுப்பேற்றுக் கொள்வான். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் போதுமானவன் நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு. உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டங்களையும் அல்லாஹ் தீர்த்து வைக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.